இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத முழு பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு எமோஷனல் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் growth மாதம் அப்படின்னே சொல்லலாம். கஷ்டம் இருந்த இடத்துல தான் ரிலீஃப் வரப்போகுது. மீன ராசியோட அதிபதி வந்து குரு. சில முறையில வந்து பாத்தீங்கன்னா கேதுவுடன் வந்து ஆன்மீக தொடர்புன்னு சொல்றாங்க. நீங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டான நேச்சர் இருக்கும். ஹெல்பிங் நேச்சர் உங்ககிட்ட அதிகமா இருக்கும். எமோஷனலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக் தான் நீங்க. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கற்பனை திறன் அப்படிங்கிறது கடல் அளவு கூட இருக்குங்க. அதே மாரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்பவுமே அதிகம். ஸ்பிரிச்சுவல் திங்கிங்கும் ரொம்ப அதிகம். இந்த மாதம் வந்து உங்களோட இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தே. முதல் வாரத்த வந்து பொறுத்தவரைக்கும் நீங்க எமோஷனலா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. ஃபேமிலியோட கன்சர்ன் வந்து நீங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்க. டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் வரும் முதல் வாரம். 2ஆம் வாரம் வந்து அந்த முடிவு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஒரு முடிவு வந்துரும். குட் நியூஸ் உங்கள தேடி வந்துரும். கெரியர்ல கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். கடைசி வாரத்துல ஃபினான்ஷியலா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவீங்க. டிராவல் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. மென்டல் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. வேலைய பொறுத்தவரைக்கும் ஜாப் சேஞ்ச் கண்டிப்பா வந்து நடக்கிறதுக்கு ஒரு 90% வந்து வாய்ப்பு இருக்கு. ஃபாரின் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிரியேட்டிவ் ஃபீல்டுல வந்து சக்சஸ் கண்டிப்பா இருக்கு. கவர்மெண்ட் அஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். பட் ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். பிரைவேட் ஜாப்ப பொறுத்தவரைக்கும் உங்களோட பாஸோட சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து டீமோட அப்ரிசியேஷன் கண்டிப்பா உண்டு. அட்வைஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓவரா யாரையுமே ட்ரஸ்ட் வந்து பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. பிசினஸ பொறுத்தவரைக்கும் ஏதாவது வாட்டர் பிசினஸ், அப்புறம் எக்ஸ்போர்ட்ல வந்து ரிலேட்டடான பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா குரோத் உண்டு. ஆன்லைன் பிசினஸ்லயும் ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கு. பார்ட்னர்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. ஃப்ரீலான்சர்ஸ்க்கு கிரியேட்டிவ் ஐடியா வந்து கண்டிப்பா வந்து வைரல் ஆக போகுது. ஃபைனான்ஸ பொறுத்தவரைக்கும் இன்கம் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா தான் வரும். ஓல்டா இருக்கக்கூடிய பெண்டிங் அமௌண்ட் எல்லாமே உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சடனா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கெயின் ஆகுறதுக்கும் பாசிபிளா இருக்கு. எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா, மணிய வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து நீங்க எதுல பண்ணலாம் அப்டின்னா, கோல்டுல பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு சேஃபு. லாங் டேர்ம்ல வந்து டெபாசிட் பண்ணுங்க. அதுவுமே நல்லது. ரிஸ்க் ட்ரேடிங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கிராஜுவலா வந்து இன்கிரீஸ் பண்ணுங்க. சிங்கிள்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் வந்து நீங்க எமோஷனலா கொஞ்சம் வந்து லவ்ல வந்து அட்டாச் ஆக போறீங்க. ஓல்டு லவ் வந்து உங்கள வந்து ரிட்டர்ன் வந்து சான்சஸ் இருக்கு. உங்களோட எக்ஸே வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. கமிட்டட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டத்தில மேரேஜ் கொஞ்சம் ஃபைனலைஸ் ஆயிரும். மேரேஜ் ஆனவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ரொமான்டிக் மொமெண்ட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கு. 3 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் மதர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. ஹோம்ல வந்து கொஞ்சம் பீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகப்போது. ஃபங்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஃபேமிலியோட பிளெஸிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹெல்த்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சமா லைட்டா கோல்டு, அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. கால் வலி வரும். தூக்கம் இல்லாம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. வாட்டர் நல்லா குடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. மெடிடேஷன் கண்டிப்பா வந்து பண்ணுங்க. லக்கி ஃபேக்டர்ஸ பொறுத்தவரைக்கும், லக்கி டே அப்டின்னா வந்து தர்ஸ்டே சொல்லலாம். லக்கி கலர் அப்டின்னா வந்துன்னா எல்லோ வந்து சொல்லலாம். அப்புறம் இல்லாட்டினா லைட் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் டேட் அதாவது முக்கியமான நாட்கள் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 7, 16, 25 அப்படின்னு சொல்றாங்க. பரிகாரத்த பொறுத்தவரைக்கும் உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு ரொம்பவுமே நல்லது. அப்படி இல்லன்னா விஷ்ணுவுக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம். ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி 27 முறை வந்து நீங்க சொல்லலாம். எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து நீங்க வந்து சமர்ப்பிக்கலாம். மீன ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு மன அமைதி முக்கியம். எமோஷனல் டிசிஷன்ஸ வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா, வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன வந்து நம்புங்க. நல்லதே நடக்கும். உங்க நட்சத்திரம் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.